வெல்கம் டு ஜெய் சமையல். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு. கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, வெங்காயம் நறுக்கினது, அதுக்கு தேவையான மிளகாத்தூள், புதினா மல்லி, தக்காளி, உப்பு, தேங்காய் பூ, புளி, தண்ணி, எண்ணெய், தாளிக்க வடகம். இதை ரெடி பண்ணிவிட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, கல்லுப்பு கொஞ்சம், 5 வரமிளகாய், அதை போட்டு அரைச்சிடணும். புளி கரைச்சல் வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் 2 தக்காளி கட் பண்ணது போட்டாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள். பற்ற வச்சு எண்ணெய் கடாயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகினது இந்த வடகத்தை போடணும். வடகம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கொஞ்சம் போட்டணும். ரெண்டு பீஸ் தக்காளி. வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா இருக்குது. கரைச்சி வச்சு மிளகாய் கரைச்சியில் ஊற்றிடணும். பாதி கொதி வந்த பிறகு உருண்டையை ஊற்றி போடணும். பிறகு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள், துருவின தேங்காய் பூ, வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணது, புதினா எல்லாம் தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உருண்டை உருட்டி ஒரு குழம்பு கொதிச்ச பிறகு உருண்டையை உருட்டி அந்த கொதிக்கிறப்பே 4 உருண்டையை போட்டு இறக்கிடலாம். குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ உருண்டையை கடலைப்பருப்பு உருண்டையை உருட்டி போடணும். வேக வைக்கணும்னு இந்த குழம்புக்கு அவசியம் இல்லை. வேக வச்சும் போடலாம். வேக வைக்காமல் குழம்பு கொதிக்கிறப்ப ஒரு 5 உருண்டை போட்டுட்டு அது வந்த பிறகு இன்னொரு 5 உருண்டை போடலாம். உருண்டை குழம்பு கொதி ரெடியாக எடுத்து